அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வணக்கம் சொன்னேன், என்னடான்னு பார்த்து கூட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்கு. ரைட்டு. இந்த நேரத்தில் என்னை அழைத்த கிறிஸ்துராஜ் கல்லூரியின் சமூக பணித்துறை பேராசிரியர் மற்றும் உங்களை என்எஸ்எஸ் பணித்துறை இசபெல்லா மேடம் அவர்களுக்கும், அவங்களோடு தொடர்ந்து இந்த என்எஸ்எஸ் பணியாற்ற இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்களுக்கும், மேடம் அவர்களுக்கும், மாணவர் ஆகிய உங்களுக்கும் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சும்மா நார்மலா பேசலாமா? எப்படி ஜாலியா பேசலாமா? 4 நாளா உட்கார வச்சு பேசிட்டே இருக்காங்க, அப்படிதானே? நீங்க எத்தனை நாள் நினைக்கிறீங்க? 5வது நாள். சரி, ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, இப்ப மனப்பாடம் பண்ணல ஃபர்ஸ்ட். சரி, பண்ண வரைக்கும் வாழ்த்துக்கள். ஏன் மனப்பாடம் பண்ணல அப்படின்னா பேசிக்கான காரணம் வந்து இதுதான். முதலாம் வந்து போன் நம்பரை மனப்பாடமா சொல்லுவாங்க, ரைட் தானே? இப்ப உங்க அம்மா அப்பா இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டை தவிர்த்து ஒரு 10 நம்பர் சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா? ஏன் குறிப்பா எனக்கே என் நம்பரை தவிர்த்து மற்ற நம்பர் யாருமே தெரியல. எப்படி என் நம்பரை தவிர்த்து? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஞாபக சக்தியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இழந்துட்டு இருக்கோம். இப்ப லேட்டஸ்டா இன்னும் அதுக்கு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் என்ன அடித்தளமா என்ன போயிடுச்சு அப்படின்னா, என்னது ChatGPT, நிறைய டூல்ஸ்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு. இப்ப ஏஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் ஏஐ பத்தி? உங்களுக்கு உருவாக்கலாம், அவ்வளவுதான் தெரியும். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டூல் அதுல கிடக்கு. ஒவ்வொரு துறை சார்ந்துமே இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் ஒரு பிக்சர் ரெடி பண்றதுக்கு தான் போடுறோம், அனிமேஷன் மட்டும் தானே போடுறோம். ஒவ்வொரு துறைக்குமே என்ன இருக்கு, நிறைய குட்டி கிடக்கு. நமக்கு தெரிஞ்சது மட்டும் தான். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு பேச வேண்டியது டாபிக் அது இல்ல. இதை ஏன் மனப்பாடம்? அதுல ஒரு பாடும் போது அந்த வரிகளை கவனிச்சிங்களா? என்ன வரிலாம் இருந்துச்சு சொல்லுங்க. வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், ஒரு நாள் ஒரு நாள் நம்பிக்கையுடன் நல்லுருடன் வெற்றி பெறுவோம், எந்த ஒரு நாள்? அது என்னைக்கு? அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வெற்றி பெறுவோம் எல்லாமே கவனிங்க. கொஞ்ச நேரம் தான் உங்கள்கிட்ட பேச போறேன். வெற்றி பெறுவோம், நல்ல உணர்வோடு வெற்றி பெறுவோம், அந்த ஒரு நாள் என்னைக்கு? அடுத்து வந்து அடுத்த லைன் என்ன வந்துச்சு? அதுல ஒற்றுமையுடன் கூட்டுறவோட என்ன செய்வோம்? வெற்றி பெறுவோம். அதுக்கப்புறம் படிச்சீங்க அப்படின்னா, அச்சம் இல்லை. இங்க வந்து பேசுறதுக்கு அவ்வளவு அச்சம், பாடுறதுக்கு அச்சம். ஆனா அந்த பாட்டுல என்ன இருக்கு? அச்சம் இல்லைன்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து என்ன இருந்துச்சு கடைசியா? அமைதி. சில நேரங்கள்ல விளம்பரம் பாத்துருக்கீங்களா? நல்ல வேலைக்குப்பா, நீ ஒண்ணுமே செய்யல, எல்லாம் இங்க கொண்டு அங்கேயா பாக்குறீங்க. என்ன விளம்பரம்? 5 ஸ்டார் விளம்பரம். என்ன வரும்? நல்ல வேலைக்குப்பா, நீ எதுவுமே பண்ணல, சில நேரம் அமைதியா இருந்து பாருங்க. அமைதியா யாருமே இருக்குது இல்ல. வீட்டுல கொண்டு ரோட்ல கொண்டு யாருமே அமைதியா இருக்கு இல்ல. ஒண்ணு நம்ம கத்துறோம், இல்லைன்னா இந்த போனு கத்துது. எத்தனை பேர் தியானத்துக்கெல்லாம் போறீங்க? கோயிலுக்கு எத்தனை பேர் போறீங்க? யார் ஃபேமிலியா போறீங்க கோயிலுக்கு? கோவில் ஃபேமிலியா போகணும். எங்க ஃபேமிலியா போனோம்? கோயிலுக்கு தான் ஃபேமிலியா போனோம். சினிமா தேட்டர்லயும் பார்க்லயும் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு குடும்பமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்க போனோம்? கோயிலுக்கு தான் குடும்பமா போகணும். ஆனா கோயிலுக்கு நீங்க ஒரு நாள் போவீங்க, அம்மா ஒரு நாள் போவாங்க, அப்பா முடிஞ்சா ஒரு நாள் போவாரு, எல்லாம் போக மாட்டாரு. சரியா? சரி, எங்க போகணுன்றது இருக்கணும். வெற்றி பெறுவோம் என்னைக்கு? அந்த ஒரு நாள் என்னைக்கு? அது என்னைக்கு மேலே இன்னைக்குதான். முதல்ல இன்னைக்கு பேச வேண்டிய போட்ட தலைப்பு ஒண்ணு, நான் பேச வேண்டிய தலைப்பு ஒண்ணு. ஓகேவா? பரவாயில்ல மேடம், டக்குன்னு ஞாபகம் வந்து என்னை நீங்க கூட்டதுக்கு ரொம்ப நன்றி. மேடம் கூப்பிட்டாங்கன்னா 99% நம்ம நோ சொல்றதே கிடையாது. அது ஏன் அப்படின்னா, நான் உங்கள் கல்லூரியோட முன்னாள் மாணவன். என்னது? கிறிஸ்துராஜ் காலேஜ், உங்க காலேஜ்ல கூட, நம்ம காலேஜோட நான் என்னது முன்னாள் மாணவன். MSW டிபார்ட்மெண்ட்ல முடிச்சேன். ஓகேவா? முடிச்சா 2-3 வருஷம் ஆகுது. நான் 2 வருஷம் 3 வருஷம் இருக்குமா மேடம்? 3 வருஷம் தான் ஆக போகுது முடிச்சு. இப்ப
ஆனா நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 6வது டிகிரி இதை படிச்சுட்டு இருக்கேன். பிகாம் முடிச்சு, எம்காம் முடிச்சு, எம்ஏ சோசியாலஜி முடிச்சு, எம்எஸ்டபிள்யூ முடிச்சு, டிடிஎல்ஜி முடிச்சு, பிஹெச்டி முடிச்சுட்டு அடுத்து தியாலஜியும் முடிச்சுட்டேன். சரி, தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் படிக்கணும் ஆசை, சூழ்நிலை காரணம் இல்லாம படிக்க முடியும். ஏன் தெரியுமா? கற்றோருக்கு அவனுக்கு மட்டும்தான் சிறப்பு. என்ன, அதனால படிப்புன்றது கொண்டு போயிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன பண்ண போனா, அந்த ஒரு நாள் சொன்னோம்ல, அந்த ஒரு நாளுக்கு முக்கியமா வேண்டியது லீடர்ஷிப் குவாலிட்டி. என்னது? லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவம். அதுதான் நீங்க பத்தி பேச போறோம். தலைமைத்துவம். நீங்களாம் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா? தலைவன் சொன்னா அடுத்தவங்க தான் கையை காட்டுறோம். நம்ம தலைவன்றது நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. என்னது? நம்மளை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? செல்ஃப் லவ். என்னது? முதல் தன்னைத்தானே என்ன செய்யணும்? நேசிக்க கற்றுக்கணும். தன்னைத்தானே. என்னைக்காச்சும் கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துருக்கீங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துருக்கீங்களா இல்லையா? டெய்லி பாக்குறோம். டெய்லி பார்த்ததுதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே சொல்றீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சு என்னால முடியுன்றது என்னைக்காச்சும் பாத்துருக்கீங்களா? தலைமைத்துவத்துக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அடுத்தவன் சொல்லி நீ நம்ப கூடாது. முதல்ல யாருக்கு நம்பிக்கை இருக்கணும்? எல்லாரும் பாருங்க, என்னால முடியும் சொல்லுங்களேன். என்னால மட்டும்தான் முடியும். அந்த ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். நான் என்னோட போகும்போது என்னோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு வரேன். நான் கண்மலை டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது 2010. என்னது? 2010 ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப என்ன யாருன்னு தெரியாது. என்னது? என்ன யாருன்னு தெரியாது. உங்களை அம்மா இன்னைக்கு கேம்ப்ல எடுக்கிற என்எஸ்எஸ், பிசப் காலேஜ், காவேரி காலேஜ், இது மாதிரி எல்லாமே இந்த வாரம் ஃபுல்லா நான் கெஸ்டா போறேன். இன்னைக்கு என்னைய சொன்னா ஆல்மோஸ்ட் 50% தெரியும். சமூகம் சார்ந்து பயணிக்கிற கல்லூரிகள், சமூக ஆர்வலர்கள், ட்ரஸ்ட் வச்சிருக்கவங்க, என்ஜிஓ வச்சிருக்கவங்க, பாதி பேத்துக்கு என் பேர் என்ன தெரியும்? கண்மலை எடிசன்னா என்ன தெரியும்? தெரியும். அது ஏன் அப்படின்னா, முதல்ல என்ன நான் நம்புனேன், என்னால மட்டும்தான் முடியும். இது மாதிரி ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் நானும் என்னோட நண்பரும். இன்னைக்கு 15வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? என்ன நம்பணும்? அடுத்தவங்க சொல்லி கிடையாது. அடுத்தவங்க சொல்லின்றதே அடுத்துதான். முதல்ல என்னால ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னால முடியுன்றத முதல் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன இருக்கணும்? முதல்ல அது இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நீங்க படிப்புலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி ஜெயிக்கவே முடியும். இந்த உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, இதெல்லாம் யார் சொல்லுவா? உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்றாங்களா, உங்களுக்கு பின்னாடி நின்று சொல்றாங்களா? குறை சொல்றாங்களா? யார் சொல்றாங்க? நீ உருப்பிட மாட்ட, உன்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்களா எங்க இருந்து சொல்றாங்க? பின்னாடி தான் சொல்றாங்க. உங்களுக்கு பின்னாடி தானே சொல்றாங்க. நேருக்கு சொல்றாங்களா? இல்ல, பின்னாடி சொல்றாங்க. அப்ப கூட யார் முன்னாடி இருக்கா? அந்த கான்பிடன்ட் வரணும். குறை சொல்றவங்க கூட, திட்டுறவங்க கூட எங்க இருந்து சொல்றான்? உனக்கு உங்களுக்கு பின்னாடி இருந்து தான் சொல்றான். அப்ப கூட யாரு முன்னாடி இருக்கான்னு அர்த்தம்? நம்ம தான் இருக்கணும். அதை நீங்க புடிச்சுக்கணும். என்னது? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு செயல். இப்ப இந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கீங்க, இந்த ஒரு வாரமா செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு செயல் செய்ய போறீங்கன்னா அந்த செயலை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கணும். என்னது? எல்லாம் கவனிங்க. இங்க தொடர்ச்சியா ஒரு செயல் என்ன செய்யணும்? செஞ்சிடும். இதுல எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, உங்களுக்கு படிப்பை தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா தெரியும்? எக்ஸ்ட்ரா என்ன தெரியும்? ஸ்போர்ட்ஸ். அதான் கேட்டேன், யார் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, எதுல இருக்கீங்க கேட்டேன். இப்ப இல்ல. அதான் கேட்டேன். இப்ப இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்ப நீங்க தொடர்ச்சியா அந்த செயலை, அதான் வெற்றி பெறல. ஏன் வெற்றி பெறல? இங்க இல்ல, நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கீங்க, அடுத்தவங்களையும் குறை சொல்றவங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. காரணம் காட்டுறோம் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறவன் என்னைக்குமே காரணத்தையே சொல்ல மாட்டான். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்க. காரணமே சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் வந்திருக்க சூழ்நிலை தெரியுமா? நான் வரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் வர முடியாத சூழ்நிலை ஏன் தெரியுமா? என்னுடைய மனைவி படுத்த படுக்கையா இருக்காங்க, நடக்க முடியாது. கடந்த 3 மாதங்களா இதுக்கு மேல செயல்படாம வீட்டுல படுத்திருக்காங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் பையன் நீட்டு கோச்சிங் போயிருக்கான், காலைல விட்டுருக்கேன். என் பொண்ணை காலைல கராத்தா கிளாஸ்ல விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது போன் அடிக்கிறாங்க. சார் இது மாதிரி சித்தாக்கு போட்டிருந்தோம் சார், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெத் ஆயிட்டாங்க, நீங்க வர முடியுமா அப்படின்ட்டு.
இப்போ நான் என்ன செய்யறது? நான் சமைக்கணும், எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா மாமியார் சமைச்சு வைக்க சொல்லணும். நான் காரணம் சொல்லிக்கலாம்ல. எனக்கு நான் ஒரு தனியார் கம்பெனியில மேனேஜர். நல்லா புரிஞ்சுக்கிங்க, தனியார் கம்பெனியில மேனேஜரா இருக்கேன். நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு பிள்ளைங்க யூனிஃபார்ம் தச்சு போடணும், எனக்கு நான் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும், இதுக்கெல்லாம் சமைக்கணும், இவ மதியானம் சாப்பிட மாத்திரை எடுத்து வைக்கணும். காரணம் சொன்னா ஏன்னு தெரியுமா? எனக்கு ஜெயிக்குன்னு வெறி இருக்கு. என்ன இருக்கு? ஜெயிக்குன்னு வெறி இருக்கு. என் மனைவியை சீக்கிரம் இருந்துச்சுக்கணும் வெறி இருக்கு. என்ன கவனி எல்லாரும்ல. காரணம் சொல்லிட்டே இருந்தோம்னா வர முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் யாராச்சும் புதுசா சந்திக்கிறேன் ஆசைப்பட்டே இருப்பேன். இன்னைக்கு ஒரு 50 பேர் சந்திக்கிறேன், 50 பேர் புதுசா பாக்குறேன். என்னது பாடம்? உங்களுக்கு இல்ல, உங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்க வந்திருக்கேன் பாடம். அப்ப நான் என்ன டெய்லி இருந்து சொன்னேன், இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம், என்ன பாடத்தை என்ன அனுபவங்களை கத்துக்க போறோம் அப்படின்னு. அப்ப கன்சிஸ்டிவா ஒரு தொடர்ச்சியா செய்யணும். ஒரு நிகழ்ச்சிய, ஒரு செயலை, ஒரு படிப்பை, ஒரு வேலைய நீங்க தொடர்ச்சியா செஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். தட் இஸ் டிசிப்ளின். என்னது? இதெல்லாம் படிக்கணும். லீடர் ஆகணும் அப்படின்னா, லீடர் ஆகணும். என்ன லீடர்? பெரிய அரசியல்வாதி லீடரா? பெரிய ஒரு ஸ்டாராவது லீடரா? நீங்க ஒவ்வொருத்தருமே லீடர்னு நினைக்கணும். ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கீங்க. நீ இப்ப இதுல யார் பெரிய பையன்? அவனா பெரிய பையன் லீடர் ரோல் இருக்கு. அவன் அந்த குடும்பத்தை என்ன பண்ணும்? பெண்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எப்போதுமே தெரிவி என்ன குடும்ப தலைவி. இப்பெல்லாம் ரேஷன் கடை யார் போட்டா போட்டுக்காங்க? குடும்ப தலைவன் எடுத்துட்டு என்ன ஆக்கிட்டாங்க? தலைவி ஆக்கிட்டாங்க. அப்ப பெண்களோட ரோடு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு வீட்டுல பெண் இல்ல அப்படின்னா, கவனி பாப்பா எல்லாமே கவனிங்க, ஒரு வீட்டுல பெண் இல்லைன்னா என்ன நடக்கும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு கடந்த 4 மாசம் தான் தெரியுது. ஏன்னா நான் வந்து டெய்லி ஓடிட்டு இருக்காரு. நான் ஆபீஸ் விட்டு வந்துட்டு இல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி தான் வீட்டுக்கே போவேன். ஒரு நாளைக்கு நான் அத்தனை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவேன், டைம் போட்டு பண்ணுவேன். அது வரைக்கும் தெரியல. ஒரு வீட்டுல ஒரு ஆள் உட்கார்ந்தோடனே தலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. 3 மாசம் நான் சைலண்ட்ல இருந்தேன். கடைசியா படிச்சது அமைதி. என்னது? 3 மாசம் நான் அமைதியா இருந்தேன். அக்டோபர் ஆச்சு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம் நான் சைலண்ட். எந்த நிகழ்ச்சி, ஒரு நாளைக்கு நான் நிகழ்ச்சி எத்தனை மட்டும் பண்ணுவோம், எப்படி போகணும் தெரியும், எத்தனை வீட்டு வந்து தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் 3 மாசம் என்ன பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. டிசம்பர் 25 2ஆம் தேதி தான் திருப்பி எகைன் ஸ்டார்ட் பண்றேன், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். அது என்னோட மனைவி வந்து வருடம் நம்ம ஆண்டுகளை நடத்தி நிறைய பேருக்கு நலத்திட்ட விதிகள் உதவிகள்லாம் செய்யும் போது, இந்த வருஷம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி என்னால நிக்க கூடாது, நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால 200-300 பேர் செய்யறத 50 பேரா மாத்தி சுருக்கமா நிகழ்ச்சி வச்சு தொடங்குறேன். அப்ப தொடர் ப்ராசஸ் ஒரு வெற்றிக்கு என்ன போயிடும், வெற்றி ஆகும். ஏன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்ல அப்படின்னா, நம்ம காரணம் சொல்றோம்ல, காரணமே சொல்லக்கூடாது. தொடர்ச்சியா நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும். அதுவே ஒரு நல்ல பழக்கம். என்னது? ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது நல்ல பழக்கம். அவன் தான் லீடர். நீ ஒவ்வொருத்தரும் லீடர். இப்ப என்ன லீடரு? யூஜி முடிச்சு வேலைக்கு போவீங்க, அங்க ஒரு டீம் லீடர் ஆவீங்க. அதுக்கு முடிச்சு கல்யாணம் பண்ணி போவீங்க, அங்க குடும்ப தலைவி ஆவீங்க, நீ குடும்ப தலைவன் ஆவீங்க. இது எல்லாமே என்ன லீடரு. எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியணும்ல. அவன் தலைவன் தானே. ஒரு குடும்பத்தை, சிறந்த குடும்பத்தை கையாளுறது என்னது? லீடர் தான். அப்ப எப்படி லீடர் ஆகணும் அப்படின்னா, உங்க பழக்கம் தான் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும் அப்படின்னு. புரியுதா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணணும். ஒரு செயல் எடுத்து நீங்க அடுத்த யூஜி முடிக்கிறீங்க, அடுத்து பிஜி படிப்பீங்க, அடுத்து கல்யாணம் குழந்தை பிறக்குது அப்படின்னு போனா, நீ லேட்டா இருந்துச்சு அதுவும் லேட்டா இருந்திருக்கும். நீ சோம்பேறி இருந்தா அதுவும் சோம்பேறியா இருக்கும். நீனும் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அதுவும் மொபைல் பார்த்துட்டு இருக்கோம். நீனு எந்த ஆக்டிவிட்டி பண்ணலன்னா அதுவும் ஆக்டிவிட்டி பண்ணாது. ரைட்டு தானே? இப்ப எங்க ஒருத்தன் வளர்றான்னா, வீட்டுல இருந்தா வளர்றான், வீட்டுல இருந்தா பாக்குறான். வீட்டுல என்ன நடக்குதோ அததான் அவன் என்ன செய்யறான். நீங்க வந்து நினைக்கிறீங்க இல்ல, நான் இங்க சூழல்ல பிரதிபலிப்புன்றது வீட்டுல இருந்து நடக்குது. நான் இப்படி இன்னைக்கு இன்னும் பேசுறேன்னா எங்க அப்பா தான் காரணம். நான் எங்க அப்பா இப்படியே பார்த்தவன், எங்க அப்பா லீடராகவே பார்த்தவன். எங்க அப்பா எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். எங்க அப்பா எப்படி நடப்பாரு, இந்த மாதிரி ரோடு போட்டு கொடுத்தவரு, இது மாதிரி வச்சு கொடுத்தவரு, இதெல்லாம் சின்ன லைட்டு போட்டு கொடுத்தவரு, அதெல்லாம் பார்த்து வளர்ந்தனாலதான் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நான் இன்னைக்கு லீடரா வந்து நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப நான் எங்க பார்த்து வளர்றேன்? குடும்பத்துல இருந்து பார்த்து வளர்றேன். நான் இப்ப சொல்றது உங்க குடும்பத்துல இருக்கல, நீங்க அடுத்து என்ன போறீங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க ஃபியூச்சர்ல உங்க சந்ததி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி இருக்குன்னா, முதல்ல உங்களை நம்பணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், ஒரு செயலை தொடர்ச்சியா என்ன செய்யணும், தொடர்ச்சியா செய்யணும். பரீட்சை அன்னைக்கு மட்டும் படிச்சா அது தொடர்ச்சியா? ஸ்போர்ட்ஸுக்கு இப்ப ஒண்ணு இல்ல, என் பையன்
ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அவன் வந்து ஸ்விம்மிங்ல டிஸ்ட்ரிக்ட் செகண்ட், மாவட்டத்துல 2வது இடம். இப்ப திருநெல்வேலிக்கு ஸ்டேட் லெவல் நடக்குது. என்ன சார் போனோம். அவங்க அம்மா அப்படி இருந்தனால அவனால என்ன பண்ண முடியல. அவன் 11ஆம் தான் படிக்கிறான். ஏன்னா அவனால பண்ண முடியல. இப்போ போன வாரம் போனோம். அடுத்து கரெக்டா கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, பனி வந்துருச்சு, அடுத்து பொங்கல், சளி பிடிச்சிட்டு அவனால ப்ராக்டிஸ் பண்ண முடியல. என்னடா ப்ராக்டிஸே பண்ணாம எப்படா செய்வேன்? அதெல்லாம் பாத்துக்கலாம்பா, எல்லாம் பாத்துக்கலாம். அங்க போய் நான் சொன்னேன், இங்க வாரு, இந்த உலகம் பெருசு. போட்டியாளர் வந்து எப்படி இருக்கான்? உன் பக்கத்திலே இருக்கான். போட்டியாளர் எங்க இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு யார் போட்டி தெரியுமா? உன் பக்கத்துல உள்ளதான் போட்டி, யாருமே கிடையாது. எப்படி? உன் பக்கத்துல உள்ளவங்க தான் பேட்டி. ஒரு குறிப்பா சொல்றேன் பாத்தீங்க, குடும்பத்துல ஒரு அண்ணன் நல்லா இருந்தா தம்பி எப்படி ஆமா? தம்பி நல்லா இருந்தா கூட தம்பி ஒய்ஃப் என்ன செய்யும்? உங்க அண்ணன் மட்டும் கார் வாங்கிட்டாரு, உங்க அண்ணன் மட்டும் வீடு வாங்கிட்டாரு, அப்ப போட்டியாளர் எங்க இருக்கான்? தான் குடும்பத்துல தான் தான் இருக்கான். இப்ப நீ படிச்சுட்டு இருக்கனால என்ன இருப்பான்? பக்கத்துல இருப்பான். அப்ப நான் சொன்னேன், டே உலகம் பெருசு, காம்படிஷன் ஹெவியா இருக்கும்டா, என்னடா ப்ராக்டிஸே பண்ற மாதிரின்னா. அவன் வந்து என்னோட நல்லா பெருசா இருப்பான், நல்லா குண்டா இருப்பான், எப்படிதான் ஜெயிச்சு வரான்னு தெரியல, ஆனா வந்துடுறான். அப்ப சொன்னா போய் இறங்கின்னு பார்த்துட்டு போன் அடிக்கிறான். 1000 பேர் இருக்காங்கப்பா டாடி அப்படின்றான். 1000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு 400 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டரும் அவன் அடிச்ச கிரவுண்ட் 4 வாட்டி அடிக்கணும், அங்க 2 வாட்டி அடிக்கணும். இங்க இருந்து அவன் அடிக்கணும். அவன் ஸ்கூல்ல வந்து 4 வாட்டி அடிப்பான், அங்க 2 வாட்டி அடிக்கணும். தம் கட்ட முடியுமான்னு தெரியலண்ணா. நான் இறங்குறப்ப என்ன சொன்னேன், காம்படிஷன் ஹெவியா இருக்குண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி சென்னையும் திருநெல்வேலி தான் அடிச்சாங்க. சென்னையெல்லாம் ஹைடெக்ல இருக்கான், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சென்னையே பாருங்க, நேத்து தான் சென்னையில இருந்து வந்தேன் நான். அப்படி இருப்பானுங்க. அவன் சொன்ன சென்னை ஸ்போர்ட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். கிடைச்சா சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி தான் கப்படிச்சாங்க. சரி, நீ மாவட்டத்துல இருந்து, வீட்டுல இருந்து, மாவட்டத்துல இருந்து மாநிலம் வரைக்கும் கலந்துக்கிட்ட, ஸ்டேட்ல கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அந்த சர்டிஃபிகேட்டே போதும். ஏன்னா உனக்கு அடுத்து கம்பெனிக்கு வேலைக்கு போயினா உனக்கு கேட்ட கோட்டால கேட்பான். பெரிய கூட நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது அப்ப பேசுவான் அந்த சர்டிஃபிகேட்லாம் உனக்கு. அப்ப அவன்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு மாசமா நீ ப்ராக்டிஸே பண்ணல, அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்திருப்ப? அவன் 6வது இடம் வந்திருக்கான். அட்லீஸ்ட் நீ முன்னாடி இருந்தா ப்ராக்டிஸ் இல்லாம போய் என்னடா பண்றது அப்படின்னு. அதுக்கு அவன் காரணம் சொல்றான். ரைட்டு. அப்ப தொடர்ச்சியா முயற்சி இல்லாம என்ன பண்ண முடியாது, ஒரு செயலை முடியாது. 3வது, அதுக்கு மிக முக்கியமானது வந்து பஞ்சுவாலிட்டி. என்னது? டைம். நான் இங்க வரதுக்கு கரெக்டா 11:30 சொன்னாங்க, நான் 11:30 ரோட்ல வந்துட்டேன். அங்க இருந்து கேட்டு வரதுக்கு ஆயிடுச்சு. கூடுமான வரை நேரத்துல யாரு கரெக்டா இருக்காங்களோ அவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளரு. யாரு? டைம்ல யார் ஒருத்தன் கரெக்டா இருக்கானோ அவன் தான் மிகச்சிறந்த வெற்றியாளர். ஒரு நிமிஷம் விட்டு போனவங்க கேட்டு பாருங்க, வாழ்க்கையை மாறி போன காலங்கள்லாம் உண்டு. நீங்க ஸ்போர்ட்ஸ் மேன்ல ஒரு நிமிஷத்துல தவறு விட்டுருப்பான், ஒரு நொடியில தவறு விட்டுருப்பான். நீட்டுக்கு பாத்திருக்கீங்களா? பரிச்சுக்கலாம் போய் பாத்தீங்களா? உள்ள போயிட்டு 2 போயிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு மறந்துருப்பாங்க, கேட்டு என்ன பண்ணிருப்பான், 3 லட்சம் 4 லட்சம் படிச்சு அந்த ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் கூட்டு போயிருந்தா அந்த உயிரை. அப்ப டைம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களை யாருன்னு தீர்மானிக்கும். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்சிமம் 90% அந்த டைமுக்குள்ள வந்துடும். ஏன்னா எனக்கு குரு சொல்லி கொடுத்த எப்படிமா சொன்னாரு, சொல்லி கொடுத்தாரு. நான் பேசுறது புரியுதா? ஸ்பீடா பேசுறேன்னா புரியுதா புரியலையா? நீ போய் ஒரு ஆளை பார்க்க 5 மணி நேரம் கூட வெயிட் பண்ணு. என்னது? நான் ஒருத்தரை பார்க்க போறேன், அங்க போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணு, தவறே கிடையாது. உன்னை பார்க்க யாரும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாது. எனக்கு சொல்லி கொடுத்ததான். யாரு? நான் போய் ஒரு ஆளை பாக்குறேங்க, ஒரு வேலைக்கோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கோ போறேன், ஒரு பிஸியா இருக்காரு, உட்காந்து இருக்கலாம். ஆனா என்னைய பாக்குறதுங்களுக்கு என்ன சொல்லுது, 5 நிமிஷம் கூட என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணவே கூடாது. அதுதான் நேரம் வந்து ரொம்ப திட்டமிடுதல் ரொம்ப நேரத்துல கரெக்டா திட்டமிடுதல நேரம் வந்து பஞ்சுவாலிட்டியா இருக்கும். இந்த பையனா இந்த பொண்ணா சொன்ன நேரத்துல அதுவா ரைட்டு அப்படின்னாவே உங்க மேல உள்ள மரியாதை என்னாச்சு? நாணயம் போயிடுச்சு. 2 இருக்கு நாணயத்துல. என்னது? பணமும் இருக்கு, நேரமும் இருக்கு, சொன்ன வாக்குல இருக்கு. எது? அதே மாதிரி 3வது என்னது? சொன்னா. இதுதான் லீடர்ஸ் வாழ்க்கை. அவர் சொன்னா செய்வாரு. யாரு? அந்த பையன் சொன்னா, இந்த மேடம் சொல்றாங்க, அந்த பையன் சொன்னா முடிச்சிருவாங்க, அந்த பொண்ணா செஞ்சு முடிப்பானே, அதுதான் லீடர் கணக்கு. இது நேரம் இருக்கணும். 4வது என்னது? வாக்குல சுத்தமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அந்த சுத்தம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு உறவு வந்து எதுவுமே கிடைக்காது. அது கணவன் மனைவி உறவு, அது தனி. பிள்ளைங்க அப்பாவு தனி உறவு, வேலை பார்க்குறவங்க ஒரு உறவு, அதை தாண்டி நட்புன்னு இருக்குல்ல, அந்த நட்புன்றது புனிதமானது. அந்த நட்புல கூட நீங்க என்ன இருக்கக்கூடாது, பொய்யா இருக்கக்கூடாது. யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும்.
அதுதான் லீடர். அவன் தான் லீடர். இந்த நிறைய இந்த தெரு சண்டை எல்லாம் பாத்திருப்பீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? என்னைக்காச்சும் பெரிய பணக்காரன் இறங்கி காரை விட்டு சண்டை போட்டுருக்கானா? 2 டூ வீலர் இடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? சண்டை போட்டுட்டே இருப்பான். கார்ல இறங்கி ஏதாவது பெருமாள் சண்டை போடுறானா பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் பணத்தோட வேலையும் டைமோட வேலையும் என்ன தெரியும். இதை போய் சண்டை போடுறதுக்கு இந்த இடத்துல நான் போனா எவ்வளவு சம்பாதிப்பான் தெரியும். நம்ம தான் உட்காந்துட்டு நம்ம இடிச்சாலும் சரி அவன் இடிச்சாலும் சரி நின்று பேசி பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது எதுக்கு வருது என்ன வருது தெரியலாம அவன் டைம் நேற்று நான் அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் போகும்போதுதான் பார்க்கும் போதுதான் காமெடியா இருக்கும் என்ன நடக்குதுன்ட்டு. ஆசி நீங்க சோசியல் ஒர்க்கு நாட்டுப்பணம் நடத்திட்டு சமூகம் சார்ந்து நீங்க பயணிக்கிறீங்க. சமூகம் சார்ந்து பயணிக்கிறவங்கன்றது உங்க மேல வச்சிருக்க மரியாதையே அது தனி மரியாதை. இப்ப ஏன் கூட ஒரு பையன் இருக்கான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பையன் இது மாதிரி ஒரு அமைச்சர் மரநடு விழால கலந்துக்கிட்ட பையன் தான். அவன் வேற ஒரு அமைப்புல இருந்து வந்தவன். அந்த அமைப்புல குழி நோண்டி மரம் நோண்டு நோண்டிட்டு தான் அவன் தான் எல்லா வேலையும் செய்யறான். முடியுது மரக்கண்டு அமைச்சர் வர கொடுக்குறாரு எல்லாம் செய்யறாங்க. அந்த கூட்டு போன அமைப்புல அந்த பையனை மட்டும் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. இதை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு தலைவருக்கு என்ன இருக்கும் அழகு, தொண்டனையும் எவன் தலைவன் ஆக்குறானோ அவன் தான் ஆகச்சிறந்த தலைவன். யாரு? ஒரு தொண்டனையும் தலைவனா பார்க்கறதாரு. நான் இதை பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் சீஃப் கெஸ்டா போறேன். நான் நிக்கிறேன். அந்த பையனை கூப்பிட்டு தம்பி வந்து நின்னுங்க தம்பி குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்றேன். இல்ல சார் அவங்க நீங்க வாங்க தம்பின்னு சொல்றேன். வரல கடைசி வரைக்கும் அந்த பையன். இப்ப ஒரு இடத்துல 10 பேருக்கு அமைச்சர் இருக்கும், அமைச்சரோட போட்டோ எடுக்கணும் ஆசை இருக்குமா இருக்காதா? முடிஞ்சிருச்சு. டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீ சாப்பிட்ற பேசின கேப்பு தான் அந்த பையன் அடுத்த நாள் ஃபோன் பண்றான். சார் எங்க சார் இருக்கீங்கன்னு. நான் உங்களை பார்க்க வரணும் சார். என்ன எப்படி சார் கண்டுபிடிச்சி என்னை மட்டும் ஏன் சார் கண்டுபிடிச்சி எப்படி சார் கூட்டிங்க? இல்ல நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து எல்லா வேலையும் செய்யறேன். ஆனா உனக்கான ரெகக்னேஷன் அங்க என்ன இல்ல அதை நான் கொடுக்கணும் எதிர்பார்த்தேன் தம்பி. ஏன்னா அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னா. இல்ல சார் எங்க தலைவர் திட்டுவார் சார். என்ன சொன்னாரு? அப்ப அவன் தலைவனே கிடையாதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? தலைவனே கிடையாது தம்பி அப்படின்னா. இன்னைக்கு வரைக்கும் என் கூட பயணிச்சிருக்கான். என்ன அமைப்புல முக்கியமான போர்ட் ஆஃப் டைரக்டர்ல அவனுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி 5 நிமிஷம் பேசின கேப்பு தான். அவன் இன்னைக்கு என்ன தெரியுமா, எங்க ட்ரஸ்ட்ல அவன் போர்ட் ஆஃப் டைரக்டர். வெப்சைட்ல அவன் போர்ட் ஆஃப் தான் வரும். யாரு? அந்த பையன் பேரா? அந்த பையன் பிரேம். நீ www.kanmali trust போட்டு கூகுள்ல போய் பாருங்க. வெப்சைட்ல ட்ரஸ்டின்னு வரும். அதுல அவன் போட்டா இருக்கும். அப்ப ஏன் பார்த்தா அப்படின்னா ஒரு தலைவன்றவன் எப்படி இருக்கணும் ஞானமா இருக்கும், நாணயத்துல கண்டா இருக்கணும். அது பணம். அடுத்து நான் சொல்லுது பணம் என்னது இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? நீங்க எல்லாம் லீடர் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் லீடரா இல்லையா? இப்பயாச்சும் உங்களுக்கு தலைமைக்கு வருதா இல்லையா? சரி ரைட் ஓகே. அப்ப நீங்க லீடர் முதல் உணரணும். 2வது செயல்பாடுல தொடர்ச்சியா செய்யணும். திட்டமிடுதல்னும் அந்த திட்டமிடுதல நேரத்தை கரெக்டா திட்டமிடணும். ஓகேவா? அடுத்து நீங்க சொல்லுல அவன் போய் நிறைய கிராமத்துல நீங்க பாத்தீங்க அவன் பொய்க்கார பையங்க. என்னது சொல்லுவாங்களா இல்லையா? அவன் உருப்பிட மாட்டான். வடிவேல் காமெடி சொல்ல தான் அவன் இந்த வேலைக்கு அப்படி உங்களை சொல்லணுமா? அந்த பொண்ணை கொடுங்க, அந்த பையன்ட்ட கொடுங்க, சரியா முடிப்பான்னு சொல்லணுமா? அப்ப எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்ப நீங்க நடந்துக்கிற பிஹேவியர்ல தான் இருக்கு. உங்க அடுத்து நான் சொல்றது உங்க பழக்க நீங்க யாரோட இருக்கீங்க, யார் கூட பழகுறீன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஆள் நெகட்டிவான உங்க கூட இருந்துட்டே இருந்தானா நீங்க ஜெயிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் முடியாது, நடக்காது. உன்னால முடியாது மச்சான், உன்னால செய்ய முடியாது, நம்மளால முடியுமாடி, நம்மளால தகுதி இருக்கா, இப்படி சொல்லிட்டே இருக்கான்ல அவனை விட்டு என்ன செய்யுங்க. அவன் எப்படி தெரியுமா, அவனும் வளர மாட்டான், நம்மளும் வளர மாட்டான். அப்ப அவன்கிட்ட என்ன செய்யணும் விளையும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிட்டு கொஞ்சம் முடிக்க போறேன். கிரிக்கெட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிரிக்கெட் பார்ப்பீங்களா ஆக மாட்டீங்களா? கிரிக்கெட் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் விளையாடுறாங்க? சரி, இதுக்குள்ள இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலாலும் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு கிரிக்கெட் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ரோல் பிளே பண்ற ஒரு கேம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. மொத்தம் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 11 பேர். இப்ப இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு தான் உங்களோட வாழ்க்கை. என்னது உங்க லைஃப். இன்னையில உங்க ஃபியூச்சர் எப்படி மாற போகுது நீங்க முடிவு பண்ண போறீங்க. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல இருக்கீங்க. எடுத்தோன்னு ஒருத்தர் இறங்குவாரு கிரவுண்டுக்குள்ள. யாரு? கொஞ்சம் எல்லாமே நீங்க பேசணும். யார் இறங்குவா? பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன் எதுல இறங்குறாரு? பேட்டோட. எதுக்கு இறங்குறாரு? ஓப்பனிங் இறங்குறாரு. சரி, ஓப்பனிங் யார் இறக்குவாங்க? பெஸ்ட் பிளேயர் தான் இறக்குவாங்க. சரி ரைட்டு.
இறங்கும் போது இறங்குறாரு. எதுக்காக இறங்குறாரு? ஜெயிக்கணும். ஓப்பனிங் இறங்குறாரு, ஜெயிக்கணும். எதுக்காக ஜெயிக்கணும்? எதுக்காக ஜெயிக்கணும்? தன்னோட டீமுக்காக ஜெயிக்கணும். அப்புறம் எதுக்காக ஜெயிக்கணும்? தனக்காக. யாரு 100 ரன் யார் அடிக்கணும்? நான் அடிச்சா எனக்கு என்னது அன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் த மொமெண்டோ கொடுப்பாங்க. அப்ப நான் 100 ரன் அடிக்கணும், 100க்கு மேல அடிக்கணும், நான் விளையாடணும். நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம என் டீமையும் ஜெயிக்கணும். நம்ம நாட்டுக்காக விளையாடணும், நமக்காக விளையாடணும். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா? சிறந்த பேட்ஸ்மேன் 100 ரன் 200 அடிச்சா ஓகேவா? நல்லா கவனிங்க நல்லா. என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. இது வந்து உங்க வாழ்க்கையில ஒத்து போறது இதுதான். இப்ப இந்த கிரவுண்டு தான் உலகம். உலகத்துல நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ போட்டு உங்களை பெஸ்ட் பிளேயரா இறக்கி வச்சுட்டாங்க. ஓகேவா? நல்லா கவனி. பெஸ்ட் பிளேயர் இறக்கிட்டாங்க. இப்ப நீங்க இந்த களத்துல காலேஜ் படிக்க வந்துட்டீங்க. அவன் பேட்டு தான் உங்களோட கல்வின்ற ஆயுதம். என்னது? அவனுக்கு பேட்டு, உங்களுக்கு என்னது? எல்லாமே சொல்லுங்க. உங்களுக்கு என்னது கடைசியிலம்மா? உங்களுக்கு என்னது? சரி, ரைட், ஓகேவா? இப்ப இறங்கிட்டான். அவன் கூட இன்னொருத்த இறங்குவான். இப்ப நீங்க நல்லா கவனிப்பாரு. நீ தான் பேட்ஸ்மேனு, நீ தான் இந்த உலகத்துல இறங்கிருக்க. பிறந்தவங்க வந்து நீங்க படிக்கிற இறங்கிட்ட, ரன் அடிக்கணும் இறங்கிட்டு. எதுக்கு ரன் அடிக்கணும்? நான் சம்பாதிச்சு நல்லா படிச்சு நான் உயரணும், என் குடும்பத்தையும். அப்ப நான் பேட்டு ரன் அடிச்சு 100 எடுக்கணும், என் டீமையும் என் நாட்டையும் உயர்த்தணும். நல்லா புரிஞ்சுக்க. நான் உயரணும், என் டீம் உயரணும், நாட்டை உயர்த்தணும். அப்ப நான் படிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட சந்ததி நல்லா இருக்கணும். நல்லா புரியுதா கான்செப்ட்? இப்போ இன்னொருத்த இறங்குவான். யாரு? ஒருத்தன் இறங்கும் போது நல்லா கவனி. பார்ட்னர் ஒருத்தர் இறங்குவான். இன்னொருத்தர் யாரு? அவங்க கூட பார்ட்னர் ஒருத்தர் இறங்குவான். அவன் இறங்கும் போது இன்னொருத்தர் இறங்குவான். அவன் யாரு? உங்க பார்ட்னர். யாரு அவரு எதுக்கு இறங்குறாரு? சேம் அதுதான் இறங்குறாரு. ரைட், அப்படியே இருக்கும். இன்னொருத்தர் இறங்குவான். அவன் யாரு? பவுலர். அவன் எதுக்கு இறங்குறான்? அப்ப நல்லா நினைச்சு பாரு. இந்த கிரவுண்ட்ல இந்த இறங்கி சாதிக்கணும் ஜெயிக்கணும் இறங்கும் போது உன்னை தோக்கடிக்கணும் இறங்குறான். நல்லா புரியுதா? அவனுக்கு நோக்கம் என்ன? உன்னை தோக்கடிக்கிறது மட்டும்தான் நோக்கம். விக்கெட் எடுத்து. அப்ப இந்த உலகத்துல நீங்க படிச்சு ஏதாவது ஜெயிக்கலாம்னு முயற்சி பண்ண வரும்போது உங்களை தோக்கடிக்கிறது வரான். நல்லா வீட்டுல அம்மா பாட்ட கேட்டு போறேன், அவங்க அப்பாட்டெல்லாம் கேட்டு பாருங்களேன். ஜெயிச்சு வரலாம் நினைக்கும் போது கூட உள்ளவன் எய்த்த உள்ளவன் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ஜெயித்த வீடு பக்கத்து வீடு ஏதாவது பண்ணிட்டே என்ன பண்ணிட்டு இருப்பான்? நம்மள தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட்? நீ ஜெயிக்கலான்னு இறங்கும் போது பேட் எடுக்கும் போது உன்னை தோக்கடிக்கிறது ஒருத்தன் நடக்கலாம். நீ என்னைக்கு இந்த உலகத்துல பிறந்து ஜெயிக்க நினைக்கிறியோ உன்னை தோக்கடிக்கிறது ஒருத்தன் பிறந்து வரான். அது யாருன்றதை நீ முடிவு பண்ணு. சரி, இப்ப அவன் மட்டும் தான் தோக்கடிக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்களும் பேசுங்க. இந்த பேட்ஸ்மேனை பவுலர் மட்டும் தான் தோக்கடிக்க முடியுமா? வேற யார் தோக்கடிக்கலாம்? அப்ப நல்லா அடுத்த ரெண்டா வரேன். அவன் மட்டும் இல்ல, அவனோட சேர்ந்த குழு உன்னை தோக்கடிக்குது. நல்லா இங்க குணம் இல்லாம். நல்லா புரியுதா? ஒருத்த மட்டும் தோக்கடிக்கல, 11 பேர் கொண்ட குழு தோக்கடிக்குதான். அப்போ உன்னை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை டீம் என்ன செய்யுது? வேலை செய்யுது. நல்லா கேள்வி. உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா குடும்பம் வளரும் போதுதான் எதையாவது என்ன செய்வான், சொந்தக்காரனும் ஃப்ரெண்டு சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, குடும்பமா ரூம் போட்டு நினைச்சு நம்ம குடும்பத்துக்கு பழிவாங்கன்னு என்ன செய்வான். நீங்க நான் சொல்ற கதையை உங்க அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் போகும்போது ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணி என்ன பண்ணிடுவானுங்க, தடுத்துருவானுங்க. அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அதுல இருந்து திருப்பி மீண்டு வருவான். அப்ப உன்னை தோக்கடிக்கிறது ஒருத்த மட்டும் இல்ல, ஊரே கூடி என்ன செய்யுது, உன்னையும் உங்க குடும்பத்தை தோக்கடிக்கலான் இருக்கு. சரி, இன்னொருத்தன் தோக்கடிப்பான். அவன் தான் யாரு? உன் கூடயே உள்ள ரன்னர். யாரு? நீ சொல்றீங்க இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. யாரு? இவன் தான் என்னோட பெஸ்ட் தோழி, இதுதான் என்னோட லவ்வரு. என்னது இவன் தான் என் கூட இருக்காளு. எப்படி தோக்கடிக்கிறான்? வரமாய் அடிச்சுட்டு வந்துட்டு போய் நின்ட்டானா என்ன ஆயிடுச்சு? நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு எல்லாமே இவன் தானே, அவனும் உன்னை என்ன செய்யலாம், தோக்கலாம். இப்ப நீ பாரு, இதுல இந்த அனுபவங்களை நினைச்சு பாரு. உன் வாழ்க்கை நடந்திருக்கலாம், இனிமேல் நடக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியில போய் நினைச்சு பாரு. ஏமா உனக்கு எவ்வளவு பேர் இருந்துச்சுன்னா நம்பி ஏமாத்திட்டண்டி. என்னது தொழில போட்டு என்ன பண்ணிருப்பானுங்க, ஏமாத்தி போட்டிருப்பானுங்க. பிசினஸ், வீடு, நிறைய இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, கூடயே இருந்து என்ன செஞ்சிருப்பான். இவன் தான் கூடயே இருந்து இப்ப என்ன சொல்லுவான், நாளைக்கு எக்ஸாம் வச்சுங்க படிச்சியாடி,
எங்கடி படிக்கவே இல்லை, ஆனா அடிஷன் சீட்டு மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? ஆனா கூட தான் இருக்கு. என்ன சொல்லலாம், தம்பி டேய் இங்க கவனிங்க, இங்க பாருங்க, என்னது படிக்கலன்னு சொல்லுவான். ஆனா அடுத்த நாள் பார்த்தா என்ன ஆகும், அவன் தான் உயிர் நண்பன். நண்பனை நான் வந்து நட்பை பத்தி கொச்சப்படுத்தவே இல்லை. நீங்க நினைச்சா பழி வாங்க முடியும், கூட உள்ளவன் நினைச்சா உங்களை என்ன செய்ய முடியும், கவுக்க முடியும். அதே கூட உள்ளவன் இருந்தா உங்களை என்ன செய்ய முடியும், ஜெயிக்கவே முடியும். சரி, அப்ப ஒருத்தன் களத்துல இறங்கும் போது ஒருத்தன் தோக்கடிக்கணும் என்ன வரான், அவன் மட்டும் வரல, அவனோட சேர்ந்து ஒரு குழுவே எதிர் டீம்ல வருது. எதிர் டீம் மட்டும் இல்ல, உன் கூட டீம்ல உள்ள உனையும் தோக்கடிக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்மளை பார்த்துட்டே இருக்க அந்த கிரவுண்ட்ல. யாரு? சொந்தக்காரவங்க, நம்மளை எதிரிங்க, நம்ம கூட உள்ளவன், உன் வீட்டை சுத்தி இந்த குடும்பம் என்னது நல்லா வந்து. எனக்கு அன்னைக்கே தெரியுமா அந்த பையன், நம்ம பையன் நல்லா வந்துருவான். ரன் அடிக்கலான்னு மூதேவி முதல்ல அந்த பிள்ளை உருப்பிடுமாகலாம். இது யாரு? இந்த நம்ம சுத்தி இருக்காம இருந்த உலகம் யாரு? நம்ம சொந்தக்காரவங்க. அதுக்காக எல்லாத்தையும் நான் கெட்டவும் சொல்லல, நல்லா வரப்ப வாழ்த்துவான். இந்த உலகம் எப்படி வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும், ரன் அடிக்கும் போது விராட் கோலி 100 அடிச்சிட்டாரு, அதே பஸ் பால் அவுட் வந்துட்டா என்ன செய்வான்? அப்ப நீ புகழ்ந்தாலும் நீ நல்லா இருந்தாலும் இந்த உலகம் தான் பேசுவான். இது யாரு? நல்லா பாரு, நம்ம வீட்டை சுத்தி நடக்கு. இப்ப நான் சொன்னதுனா நம்ம குடும்பத்தை தாண்டி நடக்கிற விஷயம் உங்க அம்மா அப்பா எல்லாம் கேட்டு பாரு. இது யாரும் ஒண்ணு வந்து நினைச்சிட்டே இருப்பானுங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நல்லா இருந்தா அதெல்லாம் நல்லா, நம்ம பையன் சூப்பரா வந்திருப்பாங்க, நம்ம பொண்ணுங்க அதெல்லாம் அது வரைக்கும் ஒரு ரூபாய் ஃபீஸ் கட்டுன்னு கேட்டு பாரு, கொடுத்துருவாங்களா? சரி, அடுத்த கிரவுண்ட்ல யாரு இருக்கா? இன்னொருத்தர் கிரவுண்ட்ல இருக்காரு, அவர் யாரு? அம்பையர். அதுதான் எதிர் டீம். இப்ப அம்பையரோட ரோல் என்ன? காட். அவர் தான் யாரு? நீ செய்யற ஒவ்வொரு செயலையும் நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு பாத்துறாரு. நீ நல்லது வச்சா நல்ல காட்டுவாரு, அவுட் ஆனா அவுட் ஒருத்தர் காட்டிட்டே இருக்காரு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா கடையோட கன்ஃபியூஸ் வந்துடுறேன். ஒருத்தன் பேட்டா இறங்கும் போது ஒருத்தன் தோக்கடிக்கணும் இறங்குறான். அவன் மட்டும் கிடையாது, அவங்க சேர்ந்த டீமே தோக்கடிக்க நிக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்க ஓன் டீம்ல ஒரு ஆளே தோக்கடிக்க போறான். இதெல்லாம் தாண்டி எவன் ஒருத்தன் பாலையும் 4 6 அடிக்கிறானோ அவன் தான் வரலாற்றுல இடம்பெறான். அவன் தான் தோனி, அவன் தான் ஜஸ்டின் டெண்டுல்கர். எல்லா பாலையும் எப்படி அடிக்கிறான், போடுற ஒவ்வொரு பாலுக்கு எப்படி அடிக்கிறான். எங்க அப்பா கஷ்டப்படுறான். இப்ப நான் எனக்கு தெரியாது நீங்க என்ன சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னு தெரியாது. உங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இருக்கலாம், நல்லா இருக்கலாம், படிக்க வைக்க முடியாம இருக்கலாம், உடம்பு சரியாம இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து போட்டு உங்க பேரண்ட்ஸ் இந்த புள்ள நம்ம குடும்பத்தை காப்பாத்திராதா, இந்த பையன் இந்த குடும்பத்தை காப்பாத்திர மாட்டான்னு கிரவுண்ட் இந்த உலகத்துல களத்துல இறக்கி விட்டுருங்க. ஆனா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு பாலும் 6 4 அடிச்சு வெற்றியா கொண்டு போறீங்களா, இல்ல ராகுல் டிராவிட் மாதிரி வந்து டொக்கு வச்சு காலத்தை கடத்த போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. காலம் காம்படிஷனான உலகம். ஜெயிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறோம். என்னது வீழ்வது தவறு இல்ல, வீழ்ந்து கிடப்பதே தவறு. என்னது வீழ்வது தவறு இல்ல. நான் என் பையன் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், ஜெயிச்சா சந்தோஷம் ஒரு நாள் தான்டா, தோத்தினா தினம் சந்தோஷம் தானுவேன். ஏன் தோத்தோம், எப்படி தோத்தோம், எதுக்காக தோத்தோம், எதனால தோத்தோம் ஆராய்ச்சி பண்றீல, அவன் தான் வெற்றியாளர். ஜெயிச்சுட்டா ஒரு நாள் பார்ட்டி. நான் சொன்னா தோத்தா தினமும் பார்ட்டிடா உனக்கு. நான் கத்துக்க எத்தனை நாள் ஏன் போய் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் இருந்தா இப்ப ஸ்டேட்டு போனேன், ஸ்டேட்ல பாத்தீல எப்படி இறங்கிறான் பாத்தீல, எப்படி களத்துல இறங்கலாம், எவ்வளவு அடிச்சான்னு பாத்தீல. ஆமாப்பா இப்படிதான் இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் மேனா எப்படி இருக்கான்னு பாத்துறீல. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில இருந்துட்டே இருக்கும் நம்ம, எப்படிதான். அப்ப தொடர்ச்சியா செய்யணும், வாக்கு கரெக்டா இருக்கணும், டைம்ல கரெக்டா இருக்கணும், சொன்ன செயல்ல முடிச்சு காட்டணும், உண்மையா இருக்கணும். அது நட்பா இருந்தாலும் நீங்க உண்மையா இருக்கணும், தொடர்ச்சியா செய்யணும். படிப்பா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யுங்க. 4வது கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன், அடிஷனலா நீங்க ஏதாவது கத்தி ஆகணும். இதுல இருந்து பெரும்பாலும் கிராமத்துல இருந்து வரீங்களா, சிட்டில இருந்து வரீங்களா, அப்படிலாம் தெரியாது. அடிஷனலா இல்லைன்னா நீங்க சர்வே பண்ணவே முடியாதுப்பா. நீங்க காம்படிஷன் வெறியில ஒரு டிகிரியை வச்சுன்னா ஒரு வேலை கூட கிடையாது, ஒரு டிகிரிக்கெல்லாம் மதிப்பே கிடையாது தெரியுமா உங்களுக்குலாம். இப்ப இன்னைக்கு என்ன வந்துருச்சு, எல்லாத்துக்கும் போன் வந்தனால எப்படியா சம்பாதிச்சிடலாம், எந்த வேலைக்கு என்ன போயிடலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் இங்கிலீஷ் பேச தடுமாறுறீங்க. இப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கு, மேகாலயில இருந்து 3 பொண்ணு வந்திருக்குங்க. எங்க இருந்து படிக்க வந்திருக்காங்க, மேகாலயில இருந்து படிக்க வந்திருக்காங்க, மும்பைல இருந்து படிக்க வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டைப் பண்றதுக்கே என்ன தெரியல. நேற்று நான் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்றேன், ரிப்போர்ட் ரெடி பண்ண என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து படிக்கிறதுக்கு. என்ன டைப் பண்ண தெரியல, கம்ப்யூட்டர் தெரியல. இது என்ன உலகம் இன்னைக்கு?
எத்தனை பேர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? MS ஆபீஸ், MS எக்ஸல், வேர்டு, இதெல்லாம் சும்மா பேசிக்கு. அவன் ஏஐ வரைக்கும் எப்படியே போயிட்டான். ஏஏ தெரிஞ்சிருந்தாலும் என்ன கண்டென்ட் கொடுக்குன்னு தெரியணும். என்னது என்ன கண்டென்ட் கொடுக்குறேன்னு தெரியணும். தெரியுமா? எங்க இருக்கீங்கன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? நீங்க இங்க விட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கீங்க. நான் உங்களுக்கு தவறா குற்றம் சொல்லல. நீங்க அடுத்த லெவல் போனா எக்ஸ்ட்ரா தலைமத்துவத்துக்கான லீடரா வரணும்னா, இப்ப நீ ஒண்ணு இல்ல, நீ முடிச்சுட்டு போற இன்னொரு பொண்ணு, ஒரு பையனும் ஒரு பொண்ணு வேலைக்கு வரான். அதுக்கு எல்லாமே தெரியுது. ஆனா உன்னோட மார்க் நீ நிறைய எடுத்திருக்க, அந்த புள்ள மார்க் நிறைய எடுத்திருக்கு. ஆனா அந்த கம்ப்யூட்டரை பிரிச்சு ஓதுறோம். இப்ப யாரு வேலை கொடுப்பாங்க? இப்ப தெரியுதா நம்ம எங்க இருக்கோம்? என்ன வேலை கிடைக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா இங்க பாரு, ஏதாவது ஒரு கடையில உட்காந்து என்ன பண்ணுவான்? பில் அடிப்போம். அப்படி இருக்க கூடாது. இலக்கு, கடைசியா நான் சொல்ல வந்துட்டேன், இலக்கு கோலை நீங்க பிக்ஸ் பண்ணணும். என்னது கோலை பிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? கோல் தொலைநோக்கு பார்வையில இருக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்து என்ன பண்ண போறாங்க? வேலை முடிஞ்சா பொம்பளை பிள்ளையா இருந்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தீங்க அப்படின்னா மிக மிக தவறு. அடுத்த வர ஜென்ரேஷன் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கூட உங்க நாலேஜ் இருக்குமா? இன்னைக்கு என் பையன் எனக்கு சொல்லி தருவான், என் பொண்ணு சொல்லி தருவான், 6ஆவது படிக்குது, மொபைல்ல. எனக்கு தெரியல. இப்ப அடுத்து இந்த ஊரை விட்டு தாண்டி போனா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? வேற சிட்டிக்குள்ள போனா என்ன நடக்கும் தெரியுமா? இல்ல அதர் காலேஜ் கண்டக்ட் பண்ண எப்படி தெரியுமா? என்னமா போயிட்டு இருக்கா உங்க கோர்ஸ்ல? என்ன இதுல பிகாம் படிக்கிறீங்களா, பிஏ படிக்கிறீங்களா? அந்த தொழில் சார்ந்து எவ்வளவு கோர்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பிஏ ஹிஸ்டரி எத்தனை பேர் படிக்கிறீங்க? பிஎஸ்சியில இங்க சீட் வாங்குறீங்கல்ல, நான் ஒரு காலேஜ்ல சொல்றேன், அங்க பிஏ ஹிஸ்டரி சீட் வாங்கி தந்துருவா போல. பிஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் எங்க கிடைக்கும்? எல்லா காலேஜ்ல என்ன செய்யும்? எந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்க? தருவாங்க. நான் ஒரு காலேஜ் சொல்றேன், அந்த காலேஜ்ல பிஏ ஹிஸ்டரி சீட் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? அங்க எல்லா கலெக்டரோட பையனும் அங்கதான் படிப்பான் அந்த கோர்ஸ. அங்க கிடைக்காது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அடுத்து என்ன படிக்க போறீங்க என்னைக்காச்சும் தீர்மானிச்சிருக்கீங்களா? அதுக்கான தேடல் இருக்கா? அதுக்கான பயணம் இருக்கா? ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இப்ப முடிச்சு அடுத்து தேடல் ஆரம்பிக்கணும். தேடிட்டே இருக்கணும், பயணம் பண்ணணும், அதை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். மொபைலை நீங்க வெறும் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட அடிமைத்தனம். இப்ப நீங்க எல்லாம் வெள்ளைக்காரத்துல அடிமைப்பட்டோம் நம்ம சொன்ன சுதந்திரம்ல, நம்ம எல்லாமே எதுக்கு அடிமையா இருக்கோம்? போனுக்கு தான் அடிமையா இருக்கும். அதை தவிர்த்து இன்னைக்கு ஒரு உலகமே தெரியல யாருக்கும். வெரி வெரி டேஞ்சரஸ். வெரி வெரி டேஞ்சரஸ்னா இன்னைக்கு உள்ள போன் தான். அதை நல்ல முறையா பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதை தொழில்நுட்பம் மூலமா அறிவு சார்ந்து பயன்படுத்துங்க. சர்ச் பண்ணுங்க, நிறைய பேசுங்க, அனுபவம் நிறைந்தவங்களோட பேசுங்க, தேடி போங்க. இந்த கோர்ஸ் முடிஞ்சா அடுத்த கோர்ஸ் என்ன படிக்கணும்? பிகாம் படிக்கிறோம், பிகாம் முடிச்சுட்டா என்ன படிக்க முடியும்? பிகாம்ல என்ன அடிச்சா என்ன இருக்கு? பிகாம் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, அதுக்கான காலேஜஸ் எங்க இருக்கு, டாப் எங்க இருக்கு, அதெல்லாம் தேடுவீங்க. ஃபெலோஷிப் எங்க இருக்கு, ஸ்காலர்ஷிப் எங்க கிடைக்குது. என் கூட ஒருத்தர் பயணிக்கிறார், எங்க போர்டுல ஒருத்தர் இருக்காரு மேடம். அந்த பையன் இங்க இருங்க 8வது ஃபெயிலு. என்னது இங்க வண்ணாரப்பேட்டையில உள்ள ஒரு அந்த ஏரியா இந்த ஏரியா மாதிரி தான் இருக்கும். 8வது ஃபெயிலு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தெரியுமா? சென்ட்ரல் போர்ட்ல ஒரு இது இருக்கு படிக்கிறது, அதுல படிக்கிறாரு. 3+2 ஃபெயில் ஆகுறாரு. +2 முடிஞ்சு படிக்கிறாரு. முடிச்சுட்டு போய் இங்கிலீஷ் படிக்கணும் பிஷப் காலேஜ்ல கேட்கறாரு, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் பிஏ ஹிஸ்டரி தான் சீட்டு கிடைக்கிறாங்க. அங்கேயே போட்டு தண்ணி என்ன படிக்கிறாரு. இங்கிலீஷ் தெரியலன்னு ஒதுக்குறாங்க. அவர் இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்தியால டாப் 10ல 10 இடத்துல வந்திருக்காரு. பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சுட்டு இந்த செலக்ட் தான் முடிக்கிறா மேடம், அதுல டாப் 10. சவுத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட், மிஸ்டர் ஆனந்த்னு. என்னது இப்போ கூப்பிட்ட சார், வாங்க சார் நீங்க பேசலாம் சார் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நான் வரல அடிச்சு, நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அப்ப எப்படின்னா அடிக்கடி சொல்லுவாரு, அவன் என்ன சார் என்ன தீர்மானிக்கிறது? நான் தீர்மானிக்க சார் என்னையா? எனக்கு முடியாது. அவன் எப்படி சார் தீர்மானிப்பான்? அவன் எப்படி சார் என்னால முடியாதுன்னு சொல்லுவான்? அதை நான் முடிவு பண்ணும். நான் என்னவா அவனுன்றதை யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணக்கூடாது, அவர் முடிவு பண்ணக்கூடாது. அப்படி நான் பண்ணிட்டேன்னா அதுக்கான ஏன் சொல்ல வரேன்னா, அவர் அப்பையில இருந்தே ஃபெலோஷிப்ல தான் படிக்கிறாரு. சிபிஎஸ்சி புக்கு ரெடி பண்றாங்க அவங்க சிலபஸ் எல்லாம் டெல்லியில. அதுல 1.5 வருஷம் வேலை பார்த்தவர். எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்காரு, எல்லா யூனிவர்சிட்டியும் போயிருக்காரு. அவர் சாதாரண ஒரு ஏரியால புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர் தான் அவரு. நீங்க தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில சென்னையில இருக்காரு. அப்ப எப்படி வளர்ந்துட்டாருன்னா, அவர் சொல்லுவாரு, எங்கெல்லாம் ஒதுக்குறானு எங்கெல்லாம் அடிக்கிறாங்களோ அதை மிதிச்சு மிதிச்சு என்ன செஞ்சுட்டே
எல்லாம் படம் பார்ப்பீங்களா இல்லையா? பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? அதுல பரியர் பெருமாள் ஒரு சீன் வரும் தெரியுமா? படம் பாத்தீங்களா இல்லையா? அவனை அடிச்சுட்டு பிரின்சிபால் உட்கார வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த பிரின்சிபால் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கவனிச்சிங்களா இல்லையா? என்ன சொல்லுவாரு? என்ன, நான் செருப்பு வைக்கிற பையன் என்னை வந்து என்ன செஞ்சானுங்க, அடிச்சு அன்னைக்கு வரட்டினானுங்க, ஏதோ பிடிக்குன்னு நினைச்சேன், அதை பிடிச்சேன், என்னை நீ அடிச்சவனா கும்புரன் சாமின்னு சொல்றான் அப்படின்னு அந்த சீனு. அந்த சீன் நல்லா போட்டு பாருங்க. அன்னைக்கு எனக்கு கை கழுவி அழுத்தவனா நீங்க என்ன சொல்றான், கும்புன சாமின்றான். அவனை தண்டிக்காம விட்டுருவாரு. நீ போய் உனக்கு என்ன தோணுது செய்ய பொண்ணு. அதனால உங்களை நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க, கான்பிடண்டா இருங்க, உங்க மேல கான்பிடண்டா இருங்க, உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிங்க, திட்டமிடுங்க, நேரம் மேன்மை பண்ணுங்க, கரெக்டா சொல்ல இருங்க. என்ன, கோலை பெருசா வைங்க, தேடல் வைங்க. அவன் தான் ஒரு ஆக சிறந்த லீடரா ஆகும்னா இவ்வளவு குவாலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்களாம் லீடர், அடுத்தடுத்த பயணம் பண்ணிக்க போறீங்க. நீங்க லீடர் ஆகும்னா இந்த பண்புகள்லாம் இருந்தா லீடர் தான். இப்பவும் நீங்க லீடர் தான். இப்ப பேசிட்டு இருக்கும், நானும் மேல தான் பேசினேன், சாரும் பேசிட்டு இருந்தாரு. ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டா அவனுக்கு அறிவு இல்லை சார், அந்த அறிவை அவன் பயன்படுத்தல. கடவுள் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்திருக்காரு, அதை நம்ம பயன்படுத்துறவன் அறிவாளியா காட்டுறான், பயன்படுத்தாதவன் முட்டாளாவை காட்டுறான். ஆனா அறிவு ஒண்ணுதான், நம்ம கிடைச்ச ஒண்ணுதான். பயன்படுத்துறவன் மேடையில இருக்கான். நாளைக்கு நீங்களும் என்ன வரணும், மேடைக்கு வரணும். நீங்களும் தலைவராக வரணும். நீங்க தலைவரை நிறைய பேர் தலைவரா உருவாக்கணும். நீங்க அடுத்து பெண்மணிகள் வந்தீங்கன்னா நீங்க ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வருங்க, குடும்பத்தை நிர்வாகம் பண்ண போறவங்க, நீங்க குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்க போறவங்க. அப்போ உங்களோட 2 பேர் ரோலும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த தலைமுறை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நான் நல்லா இருந்தா என் தலைமுறை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நான் டவுனா இருந்தா நல்லா யோசிச்சு பார்த்துறீங்களா? அப்பா அப்படி இருந்தா, தாத்தா அப்படி இருந்தா, அப்பா இருந்தா, நானும் அப்படியே இருக்கேன். ஒரு குடும்பம் போயிட்டே இருக்கும். அந்த குடும்பம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, உழைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, உழைக்கிறாங்க, நேரத்தை மிச்சப்படுத்துறாங்க. நேரத்தை விரயமா வீண் பண்ணாதீங்க. நேரம் திரும்ப கிடைக்காது. ஏன்னா என்னோட இப்ப இந்த கடந்த 3 மாதம் சொன்னல, நான் 3 மாதம் ஏன் சைலண்டா இருந்தேன், இப்ப எகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் நிக்கவே இல்லை. என்னைக்கு டிசம்பர்ல ஆரம்பிச்சேன் மேடம், இன்ன வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணல. அந்த 3 மாசம் எப்படி அமைந்தாலும் எனக்கு தெரியல. அது வந்து என்னன்னா, என்னோட மனைவிக்கு வந்து என்னை பாக்குறதுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்காளு, அடுத்து போயிட்டே இருக்காளு. இவர் வந்து வீட்டுல இப்படி முடங்கிட்டாரு, என்னால உட்காந்துட்டாருன்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிங்க செய்யுங்க அனுச்சு போயிட்டு, இப்பயும் 1 மணி நேரம் நான் வந்துடுவேன், வந்து உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால நீங்க வந்து அடுத்த தலைமுறை நல்லா வளரணும், நல்லா படிங்க, நல்லா தேடுங்க, உட்காந்து அடுத்தடுத்து படிப்பை பத்தி தேடுங்க. உங்க படிப்பை தாண்டி சைடுல அதுக்கு என்ன அடிஷனலா கோர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சுட்டே இருங்க. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருக்கணும், தொடர்ச்சியா டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அன்னைக்கு மட்டும் படிக்கிறது, அன்னைக்கு மட்டும் போய் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறது, அன்னைக்கு மட்டும் சொன்னா செய்யறது அப்படின்னா இஸ் ஆர்டினரி பர்சன், அவன் லீடரே கிடையாது. இப்ப நீங்க லீடரா ஆர்டினரி பர்சன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். முடிவு உங்க கையில. தேங்க்யூ.